Hi all. In this video, we are going to see about classifications of signals and systems. Signals and systems பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ். இந்த யூனிட்ல எதை பத்தி பார்ப்போம்னா ஒரு சிக்னல்னா என்ன, அந்த சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதுல வெரி பேசிக் டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் என்னென்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, எலமெண்டரி சிக்னல்ஸ் என்னென்ன, அண்ட் தென் ஒரு சிக்னலை என்னென்ன மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ண சிக்னலை எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அண்ட் தென் சிஸ்டம்னா என்ன, வாட் ஆர் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹவு டு டிஃப்ரென்ஷியேட் த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் பார்ப்போம். இப்போ ஒரு சிக்னல் அப்படின்னு எடுத்தோம்னா இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் சிக்னலாகவும் செகண்ட் பார்ட் வந்து சிஸ்டமாகவும் படிப்போம். இதுல கிளாஸ் சிக்னல் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ பேட்டர்ன் கேரி சம் இன்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேரி பண்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனோ இல்லை ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோ அதை சிக்னல்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் ஆர் டூ ஆர் மோர் டிபெண்டன்ட் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் சிக்னல் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், எவ்வளோ டைம் டியூரேஷன்ல ஒருத்தங்க எவ்வளோ பேசியிருக்காங்க, அவங்க வாய்ஸோட ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத வச்சு என்ன பண்ண முடியும், அந்த சிக்னலை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்மளால கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்னலுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு பிக்சரோட பிரைட்னஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அது ரெண்டு ஸ்பேஷியல் வேரியபிள்ஸை கன்சிடர் பண்ணிப்போம், ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இன்னொன்று ஒய் ஆக்சிஸ்லையும். இப்போ ஜென்ரலாக சிக்னல் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் அ mathematical representation of variables which refers to a time. டைமை பொறுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைமை பொறுத்து ரெப்ரசன்ட் பண்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்னல்னு சொல்லலாம். இப்போ சிக்னலை வந்து ஒரு ரியல் வேல்யூடாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்கேலார் வேல்யூடு ஃபங்க்ஷனாகவும் இருக்கலாம், பட் இட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ சிக்னல் என்ன ஆகும் அப்படின்னா ஒன் ஆர் டூ இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்து அதோட டைமை பொறுத்து வேரி ஆகும். ஸோ இட் இஸ் கால்ட் அ சிக்னல். இப்போ இதுல சிக்னல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இருக்கு, வீடியோ சிக்னல்ஸ், பயாலஜிக்கல் சிக்னல்ஸ் அண்ட் தென் நாய்ஸ், இது எல்லாமே சிக்னலுக்கான எக்ஸாம்பிள்ஸா சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அப்படின்னா வோல்டேஜ், கரண்ட், பவர், ஃப்ரீக்வன்சி, ஒரு ஆடியோ ஸ்பீச் சிக்னலு, அதுக்கப்புறம் வீடியோ சிக்னலு, இசிஜி, இது எல்லாமே வந்து சிக்னல்ஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக்கல் சிக்னல் எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு எவ்வளோ வோல்டேஜுக்கு எவ்வளோ கரண்ட் வருது அப்படின்றத ஒரு மேத்தமெட்டிக்கலாவோ இல்லை ஒரு டயக்ராமெட்டிக்காவோ ரெப்ரசன்ட் பண்ணி ஃபைன் பண்ணுவோம் இல்லையா, அது எலக்ட்ரிக்கல் சிக்னலுக்கு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஆடியோ சிக்னலோ ஸ்பீச் சிக்னலோ இல்லை வீடியோ சிக்னலோ வாட் எவர் இட் இஸ் டைமை பொறுத்தோம் இல்லை ஏதாச்சும் ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிளை பொறுத்தோம் அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் with the use of that we can recover the full information about that அப்படின்னா it is named as signals. இதுல ஒரு சிக்னலோட எக்ஸாம்பிள் டயக்ராம்னு பார்த்தோம்னா இது ஒரு சைன் வேவ். இதுல என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல இது ரெப்ரசன்ட் த டைம், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் ஆக்சிஸ்ல ரெப்ரசன்ஸ் வித் ஆம்பிளிடியூட். இதுதான் வந்து ஒரு சிக்னலோட ஜெனரல் ரெப்ரசன்டேஷன். இது எல்லாமே வந்து சிக்னலோட டெஃபினேஷன், வோல்டேஜ், வேவ் ஃபார்ம், ஆம்பிளிடியூடு, ஃப்ரீக்வன்சி. இப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் கரண்ட் அகைன்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, எவ்வளவு எலக்ட்ரிக்கல் கரண்ட் மூவ் ஆகுது அப்படிங்கிறது வோல்டேஜ். வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறது இட் இஸ் a sine wave or cosine wave, whatever it is, it is a shape of the signal. அந்த ஷேப் ஆஃப் த சிக்னலை வச்சு அது சைன் வேவோ கொசைன் வேவோ ஸ்கொயர் வேவோ இல்லை ரேம்ப் வேவோ நம்ம வந்து ரெக்டாங்குலர் வேவோ அதை நேம் பண்ணுவோம். ஆம்பிளிடியூட் ஆஃப் த சிக்னல் அப்படிங்கிறது அது ஒரு சிக்னலோட மேக்ஸிமம் வேல்யூ ஒரு ஆவரேஜ் வேல்யூ இஸ் கால்ட் அஸ் ஆம்பிளிடியூட். தென் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறதுனா இட் இஸ் ஜென்ரலி known as pitch or number of cycles produced in a seconds. இப்போ ஃப்ரீக்வன்சியை ஜென்ரலா எதுல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுல சிக்னல் பேசிக்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ்னு பார்த்தோம்னா there are two. ஒன்று கண்டினியூஸ் டைம் சிக்னல், இன்னொன்று டிஸ்கிரீட் டைம் சிக்னல். இதுல இந்த கண்டினியூஸ் டைம் சிக்னல் பார்த்தோம்னா ஃப்ரம் த நேம் இட் செல்ஃப் the signal which is continuous in time. அதாவது ஒரு சிக்னலே டைம் வைஸ் கண்டினியூஸா இருந்தது, ஜீரோல ஸ்டார்ட் ஆகி அப் டு என் வரைக்கும், அப் டு
அண்ட் ஸோ ஆன் வேல்யூஸ் வரைக்கும் there is a continuity in time அப்படின்னா அதுக்கு பேரு கண்டினியூஸ் டைம் சிக்னல் ஆர் சிடி சிக்னல்னு சொல்லுவோம். கண்டினியூஸ் டைம் சிக்னலை எக்ஸ் ஆஃப் டி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதோட டைமை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்மால் டீல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இங்க இருக்கு இல்லையா, இப்போ கண்டினியூஸ் டைம் சிக்னலை எக்ஸ் ஆஃப் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதோட டைமை ஸ்மால் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் டிஸ்கிரிட் டைம் சிக்னல் எடுத்துட்டோம் அப்படின்னா there is a discontinuity in time. டைம்ல கண்டினியூஸா இருக்காது. அப்ப என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைம் t ஈக்குவல் டு 0 அப்படின்னா அடுத்து அந்த சிக்னலோட அடுத்த ஆம்பிளிட்யூட் டைம் t ஈக்குவல் டு 2ல இருக்கும் அண்ட் தென் 4ல இருக்கும். அத மாதிரி ரேண்டமா தான் அந்த சிக்னலோட ஆம்பிளிட்யூட் வந்து லொகேட் ஆயிருக்கும். ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது டிஸ்கிரிட் டைம் சிக்னல். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா இந்த வேவ் ஃபார்ம் பார்த்தோம்னா it starts from -4 to +4. From -4 to +4 there is a continuity in the time. அதே இது பார்த்தோம்னா சேம் -4 to +4 தான். ஆனா டைம் வைஸ் there is no continuity. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா -4ல இருக்கு, அதுக்கப்புறம் -3 -2 -1. இன் பிட்வீன்ல there is no continuity. ஓகேவா? ஸோ இது வந்து பேசிக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ். தென் எலமெண்ட்ரி சிக்னல்ஸ், அதாவது ஃபர்தரா ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் என்னென்ன, ஒரு சிக்னல் வாட் ஆர் த ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா there are 7 ஸ்டாண்டர்ட் சிக்னல்ஸ். என்னன்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன், யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன், யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன், யூனிட் பாராபோலிக் ஃபங்க்ஷன், சைனசாய்டல், தென் எக்ஸ்போனன்ஷியல் பார்த்தோம்னா ரியல் எக்ஸ்போனன்ஷியல், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு there are 7 elementary or standard signals. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னலை ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா ஒரு ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணும். சிக்னல் இஸ் ஜென்ரலி கால்ட் அஸ் இட் இஸ் அ ஃபங்க்ஷன், இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகேவா? இப்போ இதுல ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும்? இட் லுக் லைக் அ ஸ்டெப். ஸ்டெப்னா ஒரு படிக்கட்டு இருக்கிறது இல்லையா, அத மாதிரி தான் அந்த யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கும். இப்போ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலா ஒரு சிக்னலை இல்ல ஒரு சிஸ்டம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பேசிக்கா எடுத்துக்கிறது எல்லாமே ஸ்டெப் ஃபங்க்ஷன் தான் எடுத்துப்போம். இப்போ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா whenever the time is positive, 0ல இருந்து டைம் பாசிட்டிவ் வேல்யூ, அதாவது டைம் வந்து 0 and then greater than 0 இருந்தா மட்டும்தான் there is amplitude. ஆம்பிளிட்யூடோட வேல்யூ 1 இருக்கும். யூனிட் அப்படின்னு வந்துட்டாலே அந்த இடத்துல ஒரு அந்த சிக்னலோட ஆம்பிளிட்யூடோட வேல்யூ பார்த்தோம்னா 1. ஓகேவா? அப்போ எனக்கு ஒரு சிக்னலு டைமோட வேல்யூ 0ல இருந்து greater than 0 இருக்கிற வரைக்கும் if I'm having the amplitude as 1 அப்படின்னா அதுக்கு பேரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்போ அதே யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை கண்டினியூஸ் இன் டைமா இருந்தது 0ல ஆரம்பிச்சு அண்ட் சோ ஆன் ஃபுல் என்டையர் டைமுக்குமே there is amplitude as 1 அப்படின்னா it is called as continuous time unit step function. இல்ல எனக்கு டைமோட வேல்யூ வந்து less than 0வா தான் இருக்கு, இட் இஸ் a நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா அந்த இடத்துல ஆம்பிளிட்யூட் 0வா இருக்கும். ஸோ யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் என்னன்னா whenever I am having the value of time is equal to 0 and greater than 0, that is so called as when I am having the time as positive only I am having the amplitude. இல்ல எனக்கு டைமோட வேல்யூ நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல ஆம்பிளிட்யூட் 0வா இருந்துச்சு அப்படின்னா it is called as unit step function. We can see from here the continuous time unit step function. அப்போ யூனிட் ஸ்டெப் ஜென்ரலா ஒரு சிக்னலை எக்ஸ் ஆஃப் டீன்னு நேம் பண்ணுவோம். அதே ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா யூ ஆஃப் டி. யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? யூ ஆஃப் டீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ அதை எப்படி மேத்தமெட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா யூ ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ஹேவிங் இந்த 0 1 அப்படிங்கறது எதை ஸ்டேட் பண்ணுதுன்னா அந்த சிக்னலோட ஆம்பிளிட்யூட. எனக்கு எப்பெல்லாம் ஆம்பிளிட்யூட் 1 இருக்கும்? 1 ஃபார் த வேல்யூ ஆஃப் டி greater than or equal to 0. ஓகேவா? So when it is equal to whenever the amplitude is 0 at that time the time value is less than 0. ஓகேவா? So இதுல பார்த்தோம்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்போ ஷிஃப்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் ஷிஃப்ட்னா என்ன, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகிறது ஷிஃப்டிங்னு சொல்லுவோம். அப்ப ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் அப்படின்னா எனக்கு ஒரு சிக்னல் ஆரிஜின் அதாவது 0ல இருந்து ஆரம்பிக்கணும் யூனிட் ஸ்டெப் அப்படிங்கிறது 0ல இருந்து பாசிட்டிவ் வேல்யூக்கு அந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஆனா
ஜீரோல ஆரம்பிக்காம அந்த சிக்னல் வந்து ஜீரோல 2 பாயிண்ட் தள்ளியோ இல்ல 2 பாயிண்ட் முன்னாடியோ ஆரம்பிச்சது, அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் எடுத்துக்கிட்டோம்னா யூனிட் ஸ்டெப் சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? u of t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னலை நான் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேரு ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன். அப்ப யூனிட் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றோம்? u of t ன்னு ரெப்ரசென்ட் பண்றோம். அப்போ the shifted unit step function எப்படி எழுதுவோம்னா u of t minus a. இந்த இடத்துல a அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ஷிஃப்டிங்க டினோட் பண்ணுது. ஏவோ இல்ல டி நாட்டோ இங்க இந்த வேரியபிள் வந்து நம்மளோட இதுக்கு ஏத்த மாதிரி வேரி பண்ணி எழுதலாங்க. ஏவும் போடலாம் இல்ல டி நாட்டும் வரும். ஆனா இந்த இடத்துல டி மைனஸ் சம் கான்ஸ்டன்டோ சம் வேரியபிள் வந்தாலும் அது எதை ரெப்ரசென்ட் பண்றதுன்னா ஷிஃப்டிங்க ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ u of t minus a is so called as the shifted unit step function. ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் ஏதோ ஒரு வேலையை பொறுத்து ஷிஃப்ட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து u of t minus 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை நான் ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் பண்ண போறேன். அப்போ ஒரு பாயிண்ட் ஷிஃப்ட் பண்றேன் அப்படின்னா ஜீரோல ஃபார் எக்ஸாம்பிள் இதையே பார்த்துக்கோங்களேன். இப்போ இந்த வேவ் ஃபார்ம்ல பார்த்தோம்னா இது ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனு. எனக்கு டைம் ஜீரோவா இருக்கும் போது ஆம்பிளிடியூட் ஒன்னா இருக்கு. ஜீரோல இருந்து அன்சோ ஆன் வரைக்குமே எனக்கு எப்படி இருக்கு? ஆம்பிளிடியூட் ஒன்னா தான் இருக்கு. ஆனா வாட் ஐம் ஹேவிங் u of t மைனஸ் ஏன்னு இருக்கு. இந்த ஏவோட வேல்யூ வந்து ஒன்னா இருக்கலாம், ரெண்டா இருக்கலாம், மூணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏவோட வேல்யூ ஏனே நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயக்ராம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜீரோ இருக்கு, அடுத்ததோட டைம் வந்து ஏவா இருக்கு. அப்போ என்ன ஆகுது? எனக்கு ஏ பாயிண்ட் எங்க இருக்கோ அங்க இருந்து தான் அந்த சிக்னல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதோட லிமிடேஷன் அதை மேத்தமெட்டிக்கலா எப்படி எழுதுவோம்னா u of t minus a equal to 1 for t greater than or equal to 0. எனக்கு ஷிஃப்டிங் எந்த பாயிண்ட்ல இருக்கோ அந்த பாயிண்ட்ல இருந்தா தான் அந்த சிக்னல் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் உள்ள பாசிட்டிவ் வேல்யூக்கு எல்லாமே என்ன ஆக போகுது? கண்டினியூஸா அந்த வேவ் வந்து ப்ரெசென்ட் ஆக போகுது. ஓகேவா? இப்போ இதுல நான் எடுக்கக்கூடிய ஷிஃப்டிங் வந்து t மைனஸ் ஏவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டிலே ஷிஃப்டிங். ஷிஃப்டிங்ல தெர் ஆர் 2 கேட்டகரிஸ். ஒன்னு ஷிஃப்டிங் டிலே ஷிஃப்டிங், அதாவது டிலேடு ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இன்னொன்னு அட்வான்ஸ் ஷிஃப்டட் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ வெனவர் அதாவது இங்க u of t மைனஸ் ஏ இருக்கு இல்லையா, அந்த ஷிஃப்டிங் வேல்யூ அந்த ஷிஃப்டிங் வேரியபிள் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது டிலேடு ஷிஃப்டிங். அதே அந்த ஷிஃப்டிங் வேரியபிள் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது அட்வான்ஸ் ஷிஃப்டிங். இது வந்து ஒரு டிலேடு ஷிஃப்டிங்கான எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க u of t மைனஸ் ஏ இருக்கிற இடத்துல ஏவோட வேல்யூ வந்து நீங்க ஒரு 2ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏவோட வேல்யூ என்னன்னு இருக்கு? we are having the value of a as 2. அப்ப என்ன வரும்? u of t minus a having a value of a as 2. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? u ஓட வேல்யூ என்னவா இருக்கு? u of t minus 2ன்னு வரும். u of t minus 2ன்னு வரும்போது ஜீரோல ஆரம்பிக்க வேண்டிய சிக்னல் எந்த இடத்துல ஆரம்பிக்கும்? நம்ம டைம் ஈக்குவல் டு +2ல இருந்து ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு ஜீரோல தான் ஆரம்பிக்கிறோம், ஆனா 2 புள்ளி தள்ளி டைம் ஈக்குவல் டு 2ல தான் ஆரம்பிக்குது. அப்ப அந்த இடத்துல சிக்னல் என்ன இருக்கு? டிலே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் u of t plus a அப்படின்னு கொடுத்துருந்தான் அப்படின்னா எனக்கு ஜீரோல தான் ஆரம்பிக்கணும், ஆனா இங்க +2ன்னு அவன் கொடுத்ததுனால என்ன ஆகும்? u of t plus 2னா 2 பாயிண்ட் முன்னாடியே ஆரம்பிக்கும். அப்ப ஜீரோல வரக்கூடிய சிக்னல் எங்க வந்துடும்? -2ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அந்த இடத்துல சிக்னல் வந்து அட்வான்ஸா ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு பேரு அட்வான்ஸ் டிலேடு சிக்னல். ஓகேவா? இப்போ இத டிஸ்கிரீட் டைம் சிக்னல் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா u of n ரெப்ரசென்ட் பண்ணுவோம். சேம் கண்டிஷன் as கண்டினியூஸ் டைம் சிக்னல். ஆனா tங்கிற இடத்துல tங்கிற வேரியபிள் எல்லாமே டிஸ்கிரீட் டைம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா n ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன். யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனா சேம் அந்த டைம் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஸ்டெப் ஃபங்க்ஷன் மாதிரி தான். ஆனா அதோட ஆம்பிளிடியூட் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா டைம் இன்ஸ்டன்ட டிபெண்ட் பண்ணியிருக்கும். டைம் t ஈக்குவல் டு 1 அப்படின்னா அந்த இடத்துல ஆம்பிளிடியூடும் அந்த 1 தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இது அந்த கண்டினியூஸ் டைம் யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன் இஸ் த ஃபங்க்ஷன் which starts at t equal to 0 and increases linearly with the time. டைம் வைஸ் என்ன ஆகும்? லீனியரா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அப்போ ஒரு ரேம்ப் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்? r of t அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதை எப்போதுமே நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். என்ன அப்படின்னா எலிமெண்டரி சிக்னல்ல there are 7 இருக்கு இல்லையா, அதுல யூனிட் ஸ்டெப் சிக்னலை
ஆர் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனை u of t அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷனை r of t ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அப்போ யூனிட் ஸ்டெப்புங்கிறதுனால u of t அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரேம்ப் இங்க ரேம்புக்கு r, அப்போ r of t ன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. யூனிட் இம்பல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க? del of t. இம்பல்ஸ் அப்படின்னாலே del of t. சைனசாய்டல சேம் x of t ன்னு டினோட் பண்ணுவாங்க. எக்ஸ்போனன்ஷியல x of t அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் டேர்ம்ஸ்ல தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ ரேம்ப் ஃபங்க்ஷனுக்கும் யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா சேம். நாங்க என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாமே யூனிட் ஸ்டெப் மாதிரி தான். ஆனா நான் எதையும் டிபெண்ட் பண்ணியிருப்பேன்? டைமையும் டிபெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகே, அப்போ எப்படி எழுதுவோம்? r of t equal to t into u of t. இந்த u of t யோட வேல்யூ யூனிட் ஸ்டெப்ல என்னவா இருக்கும்? 1 இருக்கும். இந்த இடத்துல it depends on the time. அப்போ r of t equal to t for t greater than or equal to 0 and 0 for t less than equal to 0. ஓகேவா? அதை இன்னும் இன்டகிரேட் பண்ணி எழுதணும். யூனிட் ஸ்டெப் சிக்னலை வந்து ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் வந்து எப்படி ஒரு யூனிட் ரேம்ப் சிக்னலோட இன்டர் ரிலேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ரிலேஷன் வந்து இது பண்ணோம் அப்படின்னா r of t அப்படிங்கிறது ரேம்ப் சிக்னல். ஸோ r of t is equal to integral of u of t into dt equal to இதுல u of t நாலே நமக்கு தெரியும். u of t நாலே அதோட வேல்யூ 1. அப்போ u of t இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 1 into dt ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு dt இன்டகிரேட் பண்ணோம்னா we can get t. எப்படி dx இன்டகிரேட் பண்ணோம்னா we can get x இல்லையா? ஸோ dt இன்டகிரேட் பண்ணோம்னா we can get t. அப்போ for t greater than or equal to 0. அப்போ u of t யோட வேல்யூ இங்க என்ன வரும்? u of t equal to t by dt r of t அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி எங்கேயுமே ரேம்ப் சிக்னல்லையுமே என்ன பண்ணுவோம்னா டிலேடு ரேம்ப் அப்படின்னு வரும். there is a shifting coefficient. அதே t minus a அந்த இடத்துல என்ன வரும்? t minus a. அதே மாதிரி இங்கேயுமே r of t minus a அப்படிங்கிறது ஷிஃப்டர் சிக்னலை ரெப்ரசன்ட் பண்ணுது. தென் அதுக்கப்புறம் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்? del of t ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா எப்பெல்லாம் டைமோட வேல்யூ 0வா இருக்கும் அப்போ மட்டும்தான் இட் இஸ் ஹேவிங் த ஆம்பிளிட்யூட் as 1. டைம் 0வா இருக்கும்போது மட்டும்தான் எனக்கு ஆம்பிளிட்யூட் 1. டைம் 0வா இல்லை அப்படின்னா ஆம்பிளிட்யூட் அந்த இடத்துல இருக்காது. அப்போ டைமோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தாலும் there is no amplitude, நெகட்டிவா இருந்தாலும் there is no amplitude. Whenever the time is equal to 0 only there is amplitude in impulse signal. ஓகேவா? அப்ப அது எப்படி எழுதலாம்? the impulse function has 0 amplitude everywhere except at t equal to 0. But L of t is equal to 0 for t not equal to 0. இது impulse function. ஓகேவா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஏன் ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது நம்ம நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ்ல படிப்போம். ஆட் சிக்னல்னா என்ன, ஈவன் சிக்னல்னா என்னன்னு படிப்போம். ஒரு சிக்னலுக்கு அதோட டைம் வைஸ் நான் ரிவர்ஸ் பண்ணாலும் எனக்கு அந்த ஒரிஜினல் சிக்னலே வந்துச்சு அப்படின்னா அது ஈவன் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பின்னாடி டீட்டெயில்டா படிப்போம். யூ ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் திஸ் 5 ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனிட் இம்பல்ஸ் சிக்னல்ல வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல எல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கேட்டு இருக்காங்க இயர் கொஸ்டின்ஸ்ல. ஓகேவா? இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் யூனிட் இம்பல்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா del of t is equal to del of minus t. இது ஒண்ணு. செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சிக்னல் x of t என்ற சிக்னலை ஒரு யூனிட் இம்பல்ஸ் கூட நான் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா ஐ கேன் கெட் x of 0 இன்டகிரேட் பண்ண அப்படின்னா. ஓகேவா? அதே மாதிரி ஒரு டிலேடு யூனிட் இம்பல்ஸை x of tங்கிற ஏதோ ஒரு சிக்னல் கூட நான் மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் டிலேடு சிக்னலா தான் இருக்கும். ஓகேவா? தென் தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா del of at ஈக்குவல் டு, அதாவது என்னன்னா at அப்படிங்கிறது என்னன்னா டைம் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். டைம் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்கேலிங் வேல்யூ கூட ப்ராடக்ட்ல இருக்கு. அப்போ del of at ஈக்குவல் டு 1 by modulus of a del of t. ஓகேவா? அதே மாதிரி x of t del of t minus t naught. இதுல என்ன பண்ணிருக்கோம்னா x of t இங்க ஒரு சிக்னல் இம்பல்ஸ் சிக்னலோட டிலேடு இம்பல்ஸ் சிக்னலோட என்ன ஆயிருக்கு? மல்டிப்ளை ஆயிருக்கு. அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா வரக்கூடிய வேல்யூ என்னவா இருக்கும்? ஒரு நம்ம எடுத்துக்கிட்ட இன்புட் சிக்னலோட டிலேடு ரெஸ்பான்ஸா தான் இருக்கும். ஓகேவா? தென் ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா x of t equal to minus infinity plus infinity for x of tau del of t minus tau into d tau. இது எல்லாமே ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? அண்ட் தென் சைனசாய்டல் சிக்னல் பார்த்தோம் அப்படின்னா
A continuous time sinusoidal signal ஓட இது பார்த்தோம்னா it is a normal sinusoidal waveform. இதுல இதோட representation பார்த்தோம்னா சிக்னலை x of t ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். from the waveform அதோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தோம்னா a into sin omega t plus pi. இதுல ஏங்கிறது பார்த்தோம்னா ஆம்ப்ளிடியூடு, ஒமேகாங்கிறது angular frequency which is measured in radians and pi அப்படிங்கிறதுனா பேஸ் ஆங்கிள், அதுவுமே ரேடியன்ஸ்ல தான் மெஷர் பண்ணும். ஓகேவா? இதுல சைனசாய்டல் சிக்னல்ல இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க கூடியது என்னன்னா டைம் பீரியட் ஆர் ஃபண்டமெண்டல் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பார்ப்போம். இங்க இருக்கு இல்லையா டைம் பீரியட். அப்போ டைம் பீரியட் ஆர் ஃபண்டமெண்டல் பீரியட் ஆர் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பாசிட்டிவ் பீக் வோல்டேஜுக்கும் இன்னொரு பாசிட்டிவ் பீக், அதாவது ஒரு பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூடுக்கும் இன்னொரு பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூடுக்கும் இடையில இருக்கிற டைம் டியூரேஷன் தான் பீரியட் அப்படின்னு சொல்லும். ஓகேவா? அதுவும் இந்த இடத்துல டினோட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சம் பீக் வேல்யூ, அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு பீக் வேல்யூல இருந்து இன்னொரு பீக் வேல்யூக்கு நடுவில் உள்ள இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸ் தான் பீரியட் ஆர் ஃபண்டமெண்டல் பீரியட் ஆர் டைம் பீரியட்னு சொல்லுவோம். அப்போ இட் இஸ் ரெப்ரசன்டட் அஸ் டி, கேபிட்டல் டீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ அதை எப்படி ரைட் பண்ணலாம்னா டி ஈக்குவல் டு 2π ஒமேகா. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டேர்ம் தான். பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π டிவைடட் பை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, வேற ஒமேகா ஈக்குவல் டு 2πfa அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா? அடுத்து ரியல் அண்ட் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல். தேர் ஆர் 7 கேட்டகரிஸ் இருந்தாலும் நமக்கு ஃபர்ஸ்ட் 5, அதாவது யூனிட் ஸ்டெப்பு, யூனிட் இம்பல்ஸ், ரேம்ப், எக்ஸ்போனன்ஷியல், இதை மட்டும் சைனசாய்டல் இதை மட்டுமே நம்ம ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே இட் இஸ் இனஃப். ஓகேவா? தென் ரியல் எக்ஸ்போனன்ஷியல் பார்த்தோன்னா தெர் ஆர் 2. ஒன்று ரியல் எக்ஸ்போனன்ஷியல், இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல். ரியல் எக்ஸ்போனன்ஷியல் பார்த்தோன்னா தட் இஸ் ஒன்லி ரியல் டேர்ம், இங்கே எந்த இமேஜினரி டேர்முக்குமே வேலை இருக்காது. ஓகேவா? அப்போ கண்டினியூஸ் டைம் ரியல் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலோட ஜெனரல் ஃபார்ம் பார்த்தோன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இ பவர் ஏடி. இதுல கேபிட்டல் ஏவும் சரி இல்ல இ பவர்ல உள்ள இந்த ஆல்பா ஆர் ஏ வாட் எவர், அதுல கான்ஸ்டன்ட் ஆல்பா இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரியல் வேல்யூவா தான் இருக்கும். சரியா? இப்போ இதுல ரியல் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலை பார்த்தோம்னா இந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷனை எதை டிபெண்ட் பண்ணிருக்கணும், அந்த இ பவர்ல ஒரு ஆல்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆல்பாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ இந்த ஆல்பாவோட வேல்யூ ஜீரோவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இந்த 3 கேட்டகரியில தான் இருக்கும். ஸோ இந்த 3 கேட்டகரியை வச்சு ரியல் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல், அதாவது அந்த எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் பண்ணுவோம். அப்போ there are 3 cases in ரியல் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல். சரியா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோன்னா ஒண்ணு எனக்கு ஆல்பாவோட வேல்யூ ஜீரோவா இருக்கு, இல்ல எனக்கு ஆல்பாவோட வேல்யூ பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கு, இல்ல எனக்கு ஆல்பாவோட வேல்யூ நெகட்டிவ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அப்போ அந்த சிக்னலோட ரெப்ரசன்டேஷனை டயக்ராமேட்டிக்கா எப்படி எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன இருக்கு, இஃப் ஆல்பா ஈக்குவல் டு 0. ஆல்பா ஈக்குவல் டு 0 அப்படின்னா இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏஇ, ஆல்பா இருக்கிற இடத்துல 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இ பவர் 0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்ப எனிதிங் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. அப்ப a இன்ட்டு 1 என்ன வரும், a தான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் ஆல்பா ஈக்குவல் டு 0க்கு அந்த வேவ் ஃபார்ம்ல it has only amplitude a, அதனால இது ஒரு நார்மல் ஸ்டெப் ஃபங்க்ஷனாவே நம்ம எழுதிட்டோம். சரியா? தென் செகண்ட் பார்த்தோம்னா ஆல்பா இஸ் பாசிட்டிவ். ஆல்பா இஸ் பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0வா மட்டும்தான் ஆல்பாவோட வேல்யூ இருக்கும். அப்ப கிரேட்டர் தென் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும், இந்த இடத்துல ஆல்பா இருக்கிற இடத்துல ஏஇ பவர் 1t, ஏஇ பவர் 2t, ஏஇ பவர் 3t, ஏஇ பவர் 4t அண்ட் சோ ஆன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும் இந்த பாசிட்டிவ் வேல்யூஸ் வரைக்கும். அப்ப என்ன ஆகும்னா அதோட ஆம்ப்ளிடியூட் வைஸ் 0 1 2 3 4 5 ஆம்ப்ளிடியூட் வைஸ் எப்படி இருக்கும், க்ரோயிங் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலா இருக்கும். அதே நெகட்டிவா எடுத்துக்கிட்டோம்னா e பவர் மைனஸ் டி, e பவர் மைனஸ் 2t, e பவர் மைனஸ் 3t, e பவர் மைனஸ் 4t அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்போனன்ஷியலி டிகேயிங் ஆர் டிக்ரீசிங் சிக்னலா இருக்கும். இது ரியல் எக்ஸ்போனன்ஷியல்ல நம்ம பார்த்தது. சேம் இதுதான். அதை வந்து அதோட அந்த வேவ் ஃபார்ம் படி டிஸ்கிரீட் டைம் இன்ஸ்டன்ட்ல போட்டோம் அப்படின்னா அது டிஸ்கிரீட் டைம் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னல். சரியா? தென் காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் போனோம் அப்படின்னா அதுல இட் ஹாஸ் போத் ரியல் வேல்யூ அண்ட் இமேஜினரி வேல்யூ. அப்போ இதை எப்படி எழுதுவோம், காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்போனன்ஷியல் சிக்னலோட ஜெனரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏஇ பவர் எஸ்டி. அந்த இடத்துல என்ன பார்த்தோம், ஏஇ பவர் ஆல்பா டி, இங்க ஏஇ பவர் எஸ்டி. ஓகேவா? இதுலயும் ஏங்கிறது ஆம்ப்ளிடியூட், ஆனா எஸ்ங்கிறது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். ஓகேவா? அப்ப எஸ் எப்படி ரீரைட் பண்ணலாம்னா
சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா. ஏன்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ரியல் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னல்ல ரியல் வேல்யூ மட்டும்தான் வரும். அதே காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னல்ல ரியல் டேர்மும் இருக்கும், இமேஜினரி டேர்மும் இருக்கும். ஸோ அதனாலதான் எஸ் அப்படிங்கிறது என்ன, இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். அப்ப எஸ் எப்படி ரீரைட் பண்ணலாம், சிக்மா பிளஸ் ஜே ஒமேகான்னு ரீரைட் பண்ணலாம். அப்போ என்ன பண்றோம், எஸ் ஈக்குவல் டு சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா அப்படிங்கறத கொண்டு போய் எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூல சப்ஸ்டியூட் பண்றோம். எக்ஸ் ஆஃப் டியோட வேல்யூ என்ன, எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏஇ பவர் எஸ்டி. ஓகேவா, அப்ப ஏஇ பவர் எஸ்டி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏஇ பவர் சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா டின்னு வரும். இப்போ இந்த எக்ஸ்பொனன்ஷியல் உள்ள சிக்மா பிளஸ் ஜே ஒமேகா டிக்கு எக்ஸ்பொனன்ஷியலும் காமனு, அதுல மல்டிபிள்ஸ்ல இருக்கல பவர்ல உள்ள டைமும் காமன். ஸோ அது ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் டி உள்ள கொண்டு வந்தோம்னா என்ன வரும், ஏஇ பவர் சிக்மா டி பிளஸ் ஜே ஒமேகா டின்னு வரும். இப்போ எக்ஸ்பொனன்ஷியல்ல ரெண்டுமே ஒரே எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் ஷேர் பண்ணி இருக்கிறதுனால மேல மல்டிப்ளை இருக்கிறது ரெண்டும் காமனா மல்டிப்ளை அடிஷன்ல இருக்கிறத என்ன பண்ணலாம், தனித்தனி எக்ஸ்பொனன்ஷியல் டேர்ம் மல்டிப்ளைல ரீரைட் பண்ணி எழுதிருக்கும். ஏஇ பவர் சிக்மா டி இன்டு இ பவர் ஜே ஒமேகா டின்னு எழுதிருக்கும். ஓகேவா, தென் இதுல ஏ இ பவர் சிக்மா டி இ பவர் ஜே தீட்டாவை எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா பிளஸ் ஜே சைன் தீட்டான்னு எழுதலாம். இங்க தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு, ஒமேகா டின்னு இருக்கு. அப்ப எப்படி ரீரைட் பண்ணலாம், ஏ இ பவர் சிக்மா டி இன்ட்டு காஸ் ஒமேகா டி பிளஸ் ஜே சைன் ஒமேகா டின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். சரியா, இப்ப என்ன பண்றோம், இந்த சிக்மா அண்ட் ஒமேகா வேரியபிளை வச்சு எப்படி அங்க ரியல் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னல்ல சர்டைன் கேசஸ் போட்டாலே ஒரு 3 கேசஸ், அத மாதிரி சிக்மா அண்ட் ஒமேகா வேல்யூஸ் வச்சு என்ன பண்ண போறோம், அந்த சிக்னலோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ டிபெண்டிங் ஆன் த வேல்யூஸ் ஆஃப் சிக்மா அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு சிக்மாவும் 0 ஒமேகாவும் 0 அப்படிங்கும் போது என்ன ஆகும், ஆம்ப்ளிடியூட் ஏ மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அது நார்மல் ஒரு யூனிட் ஸ்டெப் சிக்னல் மாதிரி தான் இருக்கும். அதே எனக்கு எஸ்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் சிக்மா அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும், இந்த இடத்துல டீகேயிங் சிக்னலா இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா க்ரோயிங் சிக்னலா இருக்கும். இதை மாதிரி சர்டன் இதுல பார்ப்போம். இதை வந்து நம்ம டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல கேஸ் வைஸ் எப்படி வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சரியா, தென் ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன் அப்படி பார்த்தோம்னா யூனிட் ரெக்டாங்குலர் பல்ஸ், அதாவது யூனிட் பல்ஸ் ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணுவோம்னா phi of t by tau அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ ரெக்டாங்குலர் பல்ஸ் ஃபங்க்ஷனால நமக்கு தெரியும், அது பார்க்கறதுக்கும் ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். எப்படி ரெக்டாங்குலர்னா என்ன சொல்லுவோம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிக்னலை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ரெக்டாங்குலர் ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டட் by pi of t by tau. அப்போ whenever the amplitude is less than or equal to tau by 2 இருக்கும்போது I'm having the amplitude as 1, otherwise I'm having the amplitude as 0. ஓகேவா, then signal function பாத்தீங்கன்னா யூனிட் சிக்னல் ஃபங்க்ஷன் எப்படின்னா எனக்கு எப்பப்பெல்லாம் டைமோட வேல்யூ கிரேட்டர் தென் 0வா இருக்கும் அப்ப ஆம்ப்ளிடியூட் 1ஆ இருக்கும், லெஸ் தென் 0வா இருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் -1ஆ இருக்கும், 0வா இருக்கும்போது எதுவுமே இருக்காது, ஆம்ப்ளிடியூடும் 0வாவே இருக்கும். இது சிக்னம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிக்னம் ஃபங்க்ஷன் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா SGN of t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ அந்த சிக்னம் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்னம் ஆஃப் t ஈக்குவல் டு -1 plus 2 into u of t ன்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா, தென் பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இல்ல பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிக்னல்ஸ்னு பார்த்தோம்னா there are 6 properties. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா, சிக்னல்ஸ் என்னென்ன சிக்னல்ஸ்லாம் பார்த்தோம், ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணலாமா, என்னென்ன சிக்னல்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ இன்னைக்கு இதுல பார்த்தோம்னா யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா என்ன, யூனிட் ரேம்ப் ஃபங்க்ஷன்னா என்ன, இம்பல்ஸ்னா என்ன, சைனசாய்டல்னா என்ன, எக்ஸ்பொனன்ஷியல்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் எக்ஸ்பொனன்ஷியல்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த சிக்னலை வச்சுட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா there are 6 properties: time shifting, time reversal, time scaling, amplitude scaling, signal addition, signal multiplication அப்படின்னு சொல்லிட்டு there are 6 properties. சரியா, இப்போ இதுல டைம் ஷிஃப்டிங் பார்த்தோம்னா நம்ம எப்படி யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன்ல ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த சேம் இதுதான் டைம் ஷிஃப்டிங்ல ரெப்ரசென்ட் ஆகும். ஓகேவா,
இந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிக்னல்ஸை வச்சு தான் கிராஃபிக்கலா ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து ஸ்கெட்ச் த சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ல 3 பிரிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே எப்படி இருக்குன்னா ஸ்கெட்ச் த சிக்னல்ஸா இருக்கும். இந்த ஸ்கெட்ச் த சிக்னல்ஸ்க்கு இந்த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மேஜர் ரோல் பிளே பண்ணும். இதை பத்தின டீட்டெயில் தான் வித் எக்ஸாம்பிளோட நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.